வணக்கம். உங்க பிசினஸ் வண்டி ஓடுறதால தான் ஓடுதா? அப்படின்னா அந்த வண்டிக்கு சரியான பாதுகாப்பு இருக்கா? இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க உழைப்புக்கு முதுகெலும்பா இருக்கிற கமர்ஷியல் வண்டிகளுக்கான இன்சூரன்ஸ் பத்தி தான். இது சும்மா ஒரு சட்டத்துக்காக பண்ற விஷயம் இல்லைங்க. உங்க தொழிலோட எதிர்காலத்துக்கே இதுதான் அஸ்திவாரம். வாங்க இத பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு லாரி, வேன் இல்லனா ஒரு ஆட்டோ, டாக்ஸி வச்சிருக்கீங்களா? உங்க பிசினஸே அதை நம்பிதான் இருக்கா? உங்க குடும்பத்தோட சாப்பாடே இந்த வண்டி ஓடுறதால தான் வருதா? அப்போ கண்டிப்பா இந்த முழு விளக்கமும் உங்களுக்கு தான். கவனமா கேளுங்க. அப்படின்னா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வண்டியோட இன்சூரன்ஸ் தான் உங்க தொழிலுக்கே ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம். ஐயோ, மாசம் மாசம் இதுக்கு காசு கட்டணுமே அப்படின்னு இது ஒரு செலவா மட்டும் பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா உங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்புக்கும் உங்க குடும்பத்தோட நாளைக்கும் நீங்க போடுற ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரி இதை நினைச்சுக்கோங்க. சரி, முதல்ல இன்சூரன்ஸ் ஏன் இவ்ளோ அவசியம், எதுக்கு இது இவ்ளோ முக்கியம்னு சொல்றோம். வாங்க பார்க்கலாம். திடீர்னு ஒரு விபத்து நடந்தா இது எப்படி நம்மள காப்பாத்தோன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இதுக்கு முக்கியமா 4 காரணங்கள் இருக்கு. 1, இது சட்டப்படி கட்டாயம். இன்சூரன்ஸ் இல்லாம வண்டிய ரோட்ல இறக்குனா ஃபைன் கன்ஃபார்ம். 2வது, நினைச்சு பார்க்காத நேரத்துல ஒரு விபத்து நடந்தா லட்சக்கணக்குல செலவாகுமே, அதுலேருந்து நம்மள காப்பாத்துறது இதுதான். 3வது, நம்ம வண்டியால மத்தவங்களுக்கும் இல்ல அவங்க வண்டிக்கோ ஏதாவது சேதமாச்சுன்னா அதையும் இது பாத்துக்கும். கடைசியா ரொம்ப முக்கியமா, ஒரு விபத்துக்கு அப்புறமும் நம்ம தொழில் நின்னு போகாம மறுபடியும் தொடர்ந்து நடக்கிறதுக்கு இந்த இன்சூரன்ஸ் தான் ஒரே வழி. இந்த விஷயத்த மட்டும் நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. நம்ம நாட்டுல குறைஞ்சபட்சம் ஒரு தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆவது இல்லாம ஒரு கமர்ஷியல் வண்டிய ரோட்டுக்கு கொண்டு வர்றது சட்டப்படி தப்பு. இது நீங்க வேணும்னா பண்ணிக்கலாம், வேணானா விட்டுறலாங்கிற ஆப்ஷனே கிடையாது. இது ரூல்ஸ், செஞ்சே ஆகணும். ஓகே, இப்போ இன்சூரன்ஸ் எதுக்கு முக்கியம்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. சரி, அடுத்து என்ன? மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய விதமான பாலிசி இருக்கு. அதுல எது நம்ம தேவைக்கு சரியா வரும், எது நமக்கு முழு பாதுகாப்பை கொடுக்கும்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல்ல இருக்கிறது தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டி. இதுதான் சட்டப்படி எல்லா வண்டிக்கும் இருக்க வேண்டிய பேசிக் பாலிசி. அதாவது உங்க வண்டியால இன்னொரு வண்டிக்கோ இல்ல ஒரு ஆளுக்கோ இல்ல அவங்களோட பொருளுக்கோ ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த செலவை இந்த பாலிசி பாத்துக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணுங்க. இந்த பாலிசில உங்க சொந்த வண்டிக்கு ஆகிற டேமேஜ்க்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. அடுத்ததுதான் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ், அதாவது விரிவான காப்பீடு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, இது தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்கற எல்லா கவரையும் கொடுக்கும். அது கூடவே உங்க சொந்த வண்டிக்கு விபத்துனால ஆகிற டேமேஜ், வண்டி திருடு போறது, தீப்பிடிச்சு எரியறது, ஏன் புயல் வெள்ளம் மாதிரி இயற்கை சீற்றத்தால வண்டிக்கு ஏதாவது ஆனா கூட இது கவர் பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா இது உங்களுக்கும் சேஃப்டி, மத்தவங்களுக்கும் சேஃப்டி. இப்ப பாருங்க, இந்த 2 பாலிசிக்கும் என்ன வித்தியாசம்னு இந்த டேபிள்ல தெளிவா புரியும். நீங்களே பாருங்க. தேர்ட் பார்ட்டி பாலிசி மத்தவங்களுக்கு ஆகிற டேமேஜ மட்டும்தான் கவர் பண்ணுது. ஆனா உங்க வண்டிக்கு ஆகிற டேமேஜ், வண்டி திருடு போறது, இதுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும்னா நீங்க யோசிக்காம காம்ப்ரிஹென்சிவ் பாலிசிக்கு தான் போகணும். இந்த வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க கரெக்டான முடிவு எடுத்துருவீங்க. சரி, பாலிசி எல்லாம் எடுத்தாச்சு. ஒருவேளை நமக்கு ஒரு தேவை வருது, அப்போ இன்சூரன்ஸ் பணத்தை எப்படி கிளைம் பண்றது? அது பெரிய வேலையா இருக்குமோன்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனா உண்மையில அதோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். அதை எப்படி கரெக்டா பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க கிளைம் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம சுலபமா கிடைக்கணும்னா இந்த 4 ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. 1, விபத்து நடந்த உடனேயே அடுத்த செகண்டே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. 2, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. 3, அவங்க கேக்குற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் லேட் பண்ணாம சப்மிட் பண்ணுங்க. 4வது, இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வர சர்வேயருக்கு முழுசா கோஆபரேட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டைமிங் தான். நீங்க எவ்வளவு சீக்கிரமா ரிப்போர்ட் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்க கிளைம் ப்ராசஸ் ஆகி பணம் கைக்கு வரும். நீங்க தாமதப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க கிளைம் ப்ராசஸ இன்னும் கஷ்டமாக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த முழு விளக்கத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ உங்க வண்டிக்கு, உங்க பிசினஸுக்கு கச்சிதமா பொருந்துற ஒரு பெஸ்ட் பிளானை எப்படி சூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல பாலிசியை தேர்ந்தெடுக்க இந்த செக்லிஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க. முதல்ல உங்க வண்டியோட ஐடிவி, அதாவது இன்ஷூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 2வது, என்னென்ன கவரேஜ்லாம் இருக்கு, என்னென்ன ஆட் ஆன் இருக்குன்னு முழுசா புரிஞ்சுக்கோங்க. 3வது, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்குன்னு ரிசர்ச் பண்ணுங்க. கடைசியா தான் மத்த கம்பெனிகளோட பிரீமியத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த ஐடிவினா என்னன்னு சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. ஒருவேளை உங்க வண்டி மொத்தமா டேமேஜ் ஆயிடுச்சு இல்லனா திருடு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு அதிகபட்சமா எவ்வளவு பணம் தருவாங்கன்னு சொல்றதுதான் இந்த ஐடிவி.
இது கிட்டத்தட்ட உங்க வண்டியோட இன்னைய மார்க்கெட் ரேட் மாதிரி. சில பேர் பிரீமியம் கம்மியாகுதேன்னு சொல்லி ஐடிவிய குறைச்சு போடுவாங்க. அப்படி பண்ணா ஒருவேளை வண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க கைக்கு வர பணமும் ரொம்ப கம்மியாயிடும். இத மறக்கவே மறக்காதீங்க. இந்த ஒரு வரிய மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மியான பிரீமியம் நல்ல பாலிசி கிடையாது. விலை கம்மியா இருக்குன்னு உடனே ஒரு பாலிசிய வாங்கிடாதீங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போ கை கொடுக்காத அந்த பாலிசியால என்ன பிரயோஜனம்? அதனால விலை முக்கியம் இல்ல, அது கொடுக்கற பாதுகாப்பு தான் முக்கியம். சோ கடைசியா நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு சரியான இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறது நீங்க பண்ற ஒரு செலவு கிடையாது. அது உங்க தொழிலோட வளர்ச்சிக்கும் சரி, உங்க குடும்பத்தோட மன நிம்மதிக்கும் சரி நீங்க பண்ற ஒரு மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட நான் கேக்குற ஒரே கேள்வி இதுதான். உங்க தொழில் ரோட்ல வர்ற எந்த ஒரு சவாலையும் சந்திக்க உண்மையிலே தயாரா இருக்கா? யோசிச்சு பாருங்க. சரியான ஒரு இன்சூரன்ஸ் கவசத்தோட உங்க பிசினஸ் பயணத்தை இன்னும் தைரியமா, நம்பிக்கையோட தொடருங்க. நன்றி.